நீங்க வந்து ஹை ரிஸ்க் பார்ட் ஆஃப் த மார்க்கெட்ல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஒன்லி மிட் கேப் ஸ்மால் கேப் இதை மட்டும் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோம், அல்லது நீங்க ஃபிளெக்ஸி கேப் வாங்கியிருக்கீங்க, அவங்க ஹெவியா மிட் அண்ட் ஸ்மால் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோம். அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோல டெஃபினட்டா ஹையர் வேல்யூவேஷன் உள்ள பங்குகள் அதிகமாக இடம்பெறும். ஏன்னா வளர்ச்சி அதிகமாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்து நிறைய கம்பெனிஸை ஃபண்ட் மேனேஜர்ஸ் வாங்கி வச்சிருக்கலாம். அப்ப வளர்ச்சி எதிர்பார்த்த அளவு வராத போது நிறுவன மதிப்பு உடனடியாக அந்த வளர்ச்சி குறைவதற்கான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை வேல்யூவேஷன்ல பண்ணி ஆகணும். ஸோ growth கம்மியானா வேல்யூவேஷனும் கம்மி ஆகணும். இனிமே தான் அந்த வேல்யூவேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டே நடக்கணும். இது வரைக்கும் அதிகமா அது தென்படலை. அப்ப அது வரும்போது என்ன ஆகும்னாக்கா NAV இந்த மாதிரி ஹையர் ரிஸ்க் ஸ்டாக் growth எதிர்பார்த்து வாங்கப்பட்ட பங்குகள்ல கொஞ்சம் சாஃபன் ஆகும், கீழே வரும். லாஸ்ட் இயர் இதே விஷயம் எங்க நடந்தது மியூச்சுவல் ஃபண்ட்லனாக்கா, மொமெண்டம் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போர்ட்ஃபோலியோல மொமெண்டம் ஃபர்ஸ்ட் குறைஞ்சது, அப்புறம் நெகட்டிவா மாறின போது பர்ஃபார்மன்ஸ் வரல. அதுக்கப்புறம் மொமெண்டமே திரும்பி வராதனால தான் அந்த ஃபண்ட்ஸ்ல இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, கஷ்டப்படுது அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம். ஸோ ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்டிங் ஒரு காலச்சூழல்ல எடுபடாத போது அந்த வகையான இன்வெஸ்ட்மெண்ட்ல அதிக நாட்டம் கொண்டவர்களுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு.